நாகேஷுக்காக ஒரு நாடகம் எழுதி, அது என்ன என்ன நாடகம் அது? நீர்க்குமிழி இல்ல, நீர்க்குமிழி இல்ல, சர்வர் சுந்தரம் எழுதி சொல்லிட்டாரு, டே எழுதிட்டேன்டா வான்னு சொல்லி அவங்க 2 பேரும் வாடா போடன்னு பேசிக்குவாங்க போல இருக்கு. எழுதி டிராமா கொடுத்து படிச்சுட்டாரு. இவர் பாலச்சந்தர் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு, நாகேஷ் வரல. இவருக்கு பயம், என்ன சினிமான்னு பரவாயில்ல, கொஞ்ச நேரம் பொறுத்து ஆரம்பிக்கலாம், அப்ப நம்ம ஆரம்பிச்ச மாதிரி 7 மணிக்குன்னு சொல்லிட்டு 7:45 கூட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். நாடகத்தை அப்படி ஆரம்பிக்க முடியாது, தயவு செஞ்சு அதை மாத்துங்க கொஞ்சம். ஏன்னா இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்குமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, பிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க 7 மணின்னா 7 மணிக்கு ஆரம்பிச்சு 8:30 9 விட்டுட்டீங்கன்னாக்கா நாங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கணும், போகணும். இதெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ பாலச்சந்தருக்கு வேர்த்து கூட்டுது, மணி அடிக்கிறது அவர் தான் அடிக்கணும். இப்போ நாகேஷ் இன்னும் வரல, எப்படி மணி அடிக்கிறது? ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எப்பவுமே பாலச்சந்தருடைய டிராமா, எல்லா டிராமாவுமே ஹவுஸ்ஃபுல் தான், எல்லாமே பாப்புலர் தான். இப்போ நாகேஷ் வரலன்னா வேற வழி இல்லாம 1 மணி அடிக்கிறார். அடிச்சோன்னா ஒரு பறக்க 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 ஓடி கட்டி பிடிச்சுக்கிறார். பாலு போச்சுடா. என்னடா போச்சுடா? நீ ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தியா? அதுல முதல் வார்த்தை தாண்டா ஞாபகம் இருக்கு, வேற எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறார். இது என்னடா இது? இவருக்கு இப்ப 2வது மணி 3வது மணி அடிச்சாச்சு. இவர் உடனே பிடிச்சி ஸ்டேஜில் தள்ளி விடுறாரு, போய் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வா அப்படின்ட்டு. இங்கே நெஞ்ச பிடிச்சி நிற்கிறாரு. பார்த்தாக்க முழு ஸ்கிரிப்டையும் ஒரு வார்த்தை கூட பிசகாமல் அப்படியே பேசி நடிச்சு அப்ளாஸ் வாங்கிட்டு போயிட்டாரு நாகேஷ்.